இந்த வீட்டில் இன்றைக்கி மாவே இல்லை. மாவு இல்லாமல் புட்டு செஞ்சுருக்கேன். அதை எப்படி செஞ்சேன்னு பாருங்கள். கேழ்வரகு கம்பு ஏற்கனவே நான் கழுவி காய வச்சுருந்தேன். அதில் ஒவ்வொரு டம்ளர் எடுத்து நன்றாக வறுத்தேன். கோதுமை ரவை இருந்து அதையும் எடுத்து மிக்சியில் போட்டு புட்டு பருவத்திற்கு பொடி பண்ணேன். இந்த கேழ்வரகு கம்பையும் மிக்சியில் பொடி பண்ணி தண்ணி தெளித்து தேங்காய் துருவல் போட்டு நான் புட்டு செஞ்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி செய்யும்போது எனக்கு பழைய காலத்து ஞாபகம் வந்தது. எங்கள் மாமியெல்லாம் காலையில் புட்டு செய்யணுன்னா அப்போ தான் நெல்லை எடுப்பாங்க. எடுத்து நெல்லை குத்தி அதில் பச்சரிசி ஆக்கி அந்த பச்சரிசியை கழுகி ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளாடி உரலில் போட்டு இடித்து மாவாக்கி அந்த மாவை சில வேளை வறுப்பாங்க. இல்லைன்னா பச்சையாகவே தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு புட்டு செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்பளம் பொரிப்பாங்க, பச்சை பயிறு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி மாவு இல்லைன்னா என்ன செய்வீங்க? இதை பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள்.